Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் தங்கத்தை எப்படி நம்ம வந்துட்டு புதுசு போல் மெயின்டைன் பண்ணுறது, அது மாதிரி அதை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது டேமேஜ் ஆகாமல், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா தங்கம்ன்றது பிடிக்காதவங்களே கிடையாது. அதுவும் பெண்களுக்கு தங்கம்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த தங்கத்தை நம்ம சேர்க்கறதுல நமக்கு எந்த வகையான லாஸஸுமே கிடையாது. இது தங்கத்தை நம்ம சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. நமக்கு பணம் ரீதியாகவும் சரி, நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ரீதியாகவும் சரி, நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம எப்படி பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைக்கணுன்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ நம்ம நகைங்கள் போட்டுட்டு போகிறோம் இல்லைங்களா? போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரோன்னா, வந்த உடனே நம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அலட்சியமாக அப்படியே சும்மா கழட்டி வச்சுட்டு தூங்கக்கூடாது. நம்ம அந்தலையும் கொஞ்சம் மெனக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நகைகளை நம்ம எப்படி பாதுகாப்பாக வைக்கணுமோ அப்படி வச்சுட்டு தான் தூங்கணும். நீங்கள் இப்போ போயிட்டு நம்ம வரோன்னா போட்டிருக்க தங்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வெட்டிங் வேர்வை வந்திருக்கும். அது மூலமாக அந்த வேர்வை தண்ணியெல்லாம் தங்கத்தில் போயிட்டு நகைங்களில் படிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே நகைங்களை கழட்டி வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா அந்த நகை நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஒரு டல்னஸ் ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்பப்போ நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் அந்த டைமுக்கே சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நல்லா லைஃப் லாங் அந்த ஜுவல்லரி ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா அதோட கண்டிஷனும் நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மெனக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டுட்டு ப்ளெயின் வாட்டரில் அதில் கொஞ்சம் அந்த வேர்வை படிஞ்ச நகைகள்லாம் அதுக்குள்ளே போட்டு எடுங்க. போட்டு எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க. துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே எந்த பாக்ஸில் வைக்கிறீங்களோ, எந்தெந்த நகைங்களை எங்கெங்கே வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போது அந்த நகைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வீணாக போகாது. அதை மாதிரி எப்போவுமே புதுசு போலையே இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா தங்கம் வாங்குறதுக்கு நம்ம ஒவ்வொரு நகைங்க வாங்குறதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறோம், அதுக்கு எவ்வளோ பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய நகைங்களை நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது மாதிரி நகைங்களை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி ஒரே பாக்ஸில் போட்டு நீங்கள் வைக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்கள் ஒவ்வொரு ஜுவல்லரியும் தனித்தனி பாக்ஸில் போட்டு நீங்கள் வைக்கணும். அதுக்கான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வைங்க. அதை மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரினா அதுக்கு தனி பாக்ஸில் போட்டு வைங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டிங்கன்னா அதில் இருக்க ஸ்டோன்லாம் சீக்கிரமாக கலண்டு வந்துட பார்க்கும். ஸோ அதனால் எப்போவுமே செப்பரேட்டாக நீங்கள் வைக்கிறது தான் நல்லது. இல்லைனா பின்னாடி அதுக்குன்னு மெனக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தங்கம் வெள்ளி நகைங்களை சேர்த்து நீங்கள் வைக்கக்கூடாது. அது மாதிரி தங்கம் வெள்ளி கவரிங் நகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்தும் வைக்கக்கூடாது. அது மாதிரி போட்டுக்கிறதும் அது மாதிரி போட்டுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் தங்கம் வெள்ளி நகைங்களை போட்டிங்கன்னா அந்த நகைங்களோட நிறம் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா வெள்ளி அதில் உராசுறதுனால உங்களுக்கு அந்த நிறம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதை ரொம்பவே நகையை பார்க்குறதுக்கு ஒரு டல்னஸ்ஸாக இருக்கும், நீட்டாக இருக்காது. அப்படி உங்களுக்கு வெள்ளி நகைகள் பட்டு அந்த தங்கத்தோட நிறம் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எரேசர் இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எரேசர், அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த கலர் நார்மல் கோல்டு கலருக்கு வந்துடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நம்ம முன்னாடியே சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. அடுத்தது கோல்டு நகை கூட கவரிங் நகைகளை சேர்த்து வைக்கவும் கூடாது, போடவும் கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கவரிங் நகை நம்ம கோல்டு நகையில் பட்டு கோல்டு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். வெயிட் கம்மியாகும், வெயிட் லாஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அடுத்தது மாதிரி தலை குளிக்கிறோம் இல்லைங்களா, ஆயில் பாத் எடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ நம்ம நகைங்களை எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா நகைங்களில் போய்ட்டு அந்த ஆயிலோட படிமம் படிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அந்த அழுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த நகையோட தன்மை டல்லாக இருக்கும். அது மாதிரி கல் நகைங்களெல்லாம் அந்த எண்ணெய் இறங்கி போயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு பிரைட்னஸாக இருக்காது. அதை எடுக்கிறதுக்கும் ரொம்ப சிரமம். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி அப்பப்போ நம்மளே அந்த ஜுவல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும், செல்ஃப் செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கம்மல் போட்டிருக்கோன்னா அதோட திருகாணியை அப்பப்போ நம்ம செக் பண்ணி திருகி விட்டுகிட்டே இருக்கணும். அது மாதிரி திருகாணியும் சரி, கழுத்தில் போட்டிருக்க செயினும் சரி நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும். காலில் போட்டிருக்க கொலுசு, ரிங்கி எல்லாமே செல்ஃப் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது தங்க நகைங்களை போட்டுட்டு நீங்கள் இந்த பாதரசம் சம்மந்தப்பட்ட வேலை ஏதாவது பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தங்க நகைங்களை போட்டுட்டு பண்ணாதீங்க.
எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, பாதரசம் வந்து தங்க நகைகளில் பட்டால் அந்த தங்க நகை பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் மாறிடும். அப்படி இல்லைன்னா நகை வந்து கட் ஆகும். அதை மாதிரி தன்மை கொண்டதான் இந்த பாதரசம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமா, அது பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம தங்க நகைகளை கழட்டி நம்ம பேக்கில் வச்சுக்கிறது தான் நல்லது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி உங்கள் நகைகளில் பாதரசம் பட்டுடுச்சுன்னா நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேணாம். நீங்கள் உடனே என்ன பண்ணணுன்னா, அதுக்கு ஒரு ப்ரிகாஷனான ஒரு சேஃப்டி மெத்தட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் அந்த நகையில் வந்துட்டு பாதரசம் பட்டுருச்சுன்னா நீங்கள் உடனே கேண்டில் ஒன்று ஏற்றிட்டு அந்த நெருப்பில் வந்துட்டு ஹீட்டில் நீங்கள் அந்த நகையை பாதரசம் பட்ட இடத்த காமிங்க. அந்த கலர் வந்து ஒயிட் கலர் தானாகவே சேஞ்ச் ஆகிட்டு கோல்டு கலருக்கு வந்துடும் திரும்ப. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஜென்ரலாக. அதுக்காக தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோன்னா நம்ம வந்துட்டு கிளம்பி போவோம் இல்லைங்களா, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜுவல்ஸ்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம பர்ஃப்யூம் வந்துட்டு பர்ஃப்யூமோ இல்லை வந்து சென்ட்டோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம ஜுவல்லரியில் பட்டுச்சுன்னா அதுவும் தங்க நகையை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே எது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜுவல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நகைக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இதை நான் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி அதில் பட்டுருச்சுன்னா நகையில் அதோடைய கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா தங்க நகை வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ பாடுபட்டு அதை வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அதை ரொம்ப நம்ம கவனமாக வச்சுக்கணும். அடுத்தது தங்க நகையை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலையே க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, பூந்தி கொட்டை இருக்குங்களா, அதுதான் பெஸ்ட்டு தங்க நகை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதை வந்துட்டு தண்ணியில் போட்டு கேஸில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க, வெது வெதுப்பாக இருந்தால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜுவல்ஸை வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நல்லா அந்த நகைங்களை வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணுறதே ரொம்பவே சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் மெத்தட் இது. நீங்கள் அப்படியும் இல்லை, உங்களுக்கு கடையில் கொண்டு போய் பண்ணணுன்னா உங்களுக்கு ரொம்பவே நம்பகத்தன்மை வாய்ந்த கடைகளில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நார்மலாக எந்த கடையில் வேணாலும் போய் பண்ணலான்ற மாதிரி பண்ணாதீங்க. அது ஒன்று வச்சுக்கோங்க ஞாபகத்தில். அடுத்தது வீடு தேடி வந்து தங்க நகை நாங்கள் க்ளீன் பண்ணி தரோன்னு சொல்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக தயவு பண்ணி கொடுத்துடாதீங்க. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம கண் முன்னாடி தான் க்ளீன் பண்ணுவாங்க. பட் ஃபைனலாக ஒரு சொல்யூஷனில் போட்டு எடுப்பாங்க, க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தரப்போ. அப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த சொல்யூஷனில் போட்டு எடுக்கிறப்போ தங்க நகை அதிலே கொஞ்சம் வந்துட்டு அடியில் படிஞ்சிரும். அப்போ நமக்கு நம்மளோட நகையோட வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதை மாதிரி தயவு பண்ணி பண்ணிக்காதீங்க யாருமே. எப்போவுமே சேஃப்டியாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது. தங்க நகைகளை வாங்குறது மட்டும் போதாது, அதை கஷ்டப்பட்டு நம்ம வாங்குகிறோம் ஒவ்வொரு நகையும். அந்த நகைகளை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றத நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வாங்கக்கூடிய நகைகள் பார்த்திங்கன்னா அதோட லைஃப் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாளுக்கு நீண்டு வரும். அதை மாதிரி எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக புது நகை மாதிரியே இருக்கும் நம்ம இதை மாதிரி பண்ணுறப்போ. கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொன்னேன் ஒவ்வொரு டிப்ஸுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இதை தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க கண்டிப்பாக இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் தங்க நகையை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் ஒரு இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோடு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.